குழந்தைய சுத்தி இருக்கிற நீரை தான் பனிக்குட நீர் அப்படின்னு சொல்றோம். அந்த பனிக்குட நீரை தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தையோட யூரினை தான் வந்துட்டு நம்ம பனிக்குட நீரா வந்துட்டு இருக்கு குழந்தைய சுத்தி. அந்த குழந்தைக்கான அந்த சத்து எல்லாமே வந்துட்டு அந்த நீர் மூலமாவே கிடைக்குதுங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான அந்த பனிக்குட நீர் வந்துட்டு 8 மாசத்துக்கு அப்புறம் வந்து அதோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பனிக்குட நீர் வந்துட்டு ஒரு 9 to 10 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிறதா நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இதே இது பனிக்குட நீர் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதை ஆலிகோஹைட்ராமியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது அதை பாலிஹைட்ராமியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனிக்குட நீரின் முக்கியத்துவம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்க. நார்மலா நம்ம வந்து குழந்தைக்கான ஸ்கேன் வந்து 6 வாரத்துல பார்ப்போம். அப்போ வந்து உங்ககிட்ட டாக்டர்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஜி-சாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக் வந்து குழந்தைய சுத்தி இருக்கும். அதுதான் அந்த பனிக்குட நீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு யோக் சாக்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல இருந்து ஹார்ட் பீட் தெரியும். ஸோ அதுதான் நார்மலா வந்துட்டு குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட நீர் வந்து அப்படியே சுத்தி சுத்தி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் குழந்தைய சுத்தி. அந்த நீரானது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது மதர் கிட்ட இருந்து ஃபார்ம் ஆகும். ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பேபியே வந்து அதை சுரக்க ஆரம்பிச்சுக்கும். இது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா கிட்ட இருந்து நஞ்சுக்கொடி இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமா வந்துட்டு பிளட் ஃப்ளோ இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோ தான் வந்து பேபிக்கு சப்ளை பண்ணி அதோட நியூட்ரிஷன் எல்லாமே கொடுக்கும் போது அந்த நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்து பேபி வந்துட்டு அந்த பனிக்குட நீரா யூரினா வந்துட்டு வெளியில விடுறாங்க. அதே நீரை தான் பேபியும் குடிச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், அது வந்து பேபியோட யூரின் சொல்றீங்களே அப்ப இன்ஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டெரைலான ஒரு நீர் தான். ஸோ பேபிக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அதன் மூலமா ஆகாதுங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7, 8, 9 மாசம் ஸ்கேன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தையோட growth எப்படி இருக்கு, குழந்தையோட வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னும் போது குழந்தையோட தண்ணி இவ்வளவு இருக்கு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துட்டு டாக்டர் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன் வந்து பனிக்குட நீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனிக்குட நீர் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும் போது குழந்தையால மூச்சு விட முடியாது. ஏன்னா நம்ம எப்படி வந்துட்டு நம்ம காத்துல சுவாசம் பண்றோமோ அதே மாதிரிதான் குழந்தை வந்துட்டு பனிக்குட நீர்ல தான் வந்து சுவாசம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நீர் வந்து ரொம்ப கம்மியாகும் போது குழந்தைக்கு வந்து உள்ளேயே வந்து மூச்சு திணறல் மாதிரி வந்துடும். ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது மூச்சு திணறல் மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் குழந்தைக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஸோ அதெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பனிக்குட நீர் வந்து அளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 28 வீக்ஸ்ல இருந்தே வந்துட்டு தண்ணியோட அளவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை குறையாம வச்சுக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்சது ஒண்ணுதான், நீங்க வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கணும். நீங்க வந்து நிறைய தண்ணி குடிச்சு நல்லா வந்து ஹைட்ரேட்டடா இருந்தாதான் உங்க மூலமா வந்துட்டு பேபிக்கும் வந்துட்டு நல்ல நீர் வந்து போகும், நல்ல நியூட்ரிஷன் போகும். அதே மாதிரி உங்களோட ஹீமோகுளோபின் நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க நல்லா தண்ணி நிறைய குடிங்க, பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து குடிங்க. டெய்லி வந்து ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சம்மரா இருந்தது அப்படின்னா இன்னுமே டீஹைட்ரேட் ஆவீங்க. ஸோ ஒரு 3.5 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பிபி, சுகர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அது கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்து டாக்டர் வர சொல்லும் போதுலாம் கரெக்டாக போய் அந்த ரெண்டோட அளவை வந்து நீங்க கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா பிபி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து என்னவாகும் பாத்தீங்கன்னா, நம்ம பனிக்குட நீர் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிபி ஜாஸ்தி உள்ளவங்களுக்கு வந்துட்டு நஞ்சுக்கொடி மூலமா ரத்தம் ஓட்டம் நம்மளுக்கு நார்மலா போகும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு சீரா போகாம விட்டு விட்டு போகுங்க. ஏன்னா பிளட் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு நியூட்ரிஷனும் கரெக்டா பேபிக்கு போகாது. ஸோ இர்ரெகுலரா பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால பேபிக்கு வந்து கரெக்டா போய் பிளட்டும் சேராது, நியூட்ரிஷனும் சேராது. ஸோ அதன் மூலமா யூரினும் கரெக்டா அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதன் மூலமா அவங்க குழந்தைய சுத்தி இருக்கிற யூரின் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதாவது பனிக்குட நீர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே இது சுகர் இருக்க பேஷண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா யூரின் போயிடுவாங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா பேபியும் ரொம்ப குண்டாவும் இருப்பாங்க. அதே மாதிரி பேபி சுத்தி இருக்கிற யூரினும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. சரி வாங்க நார்மலா ரேஞ்சுனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் வந்துட்டு நார்மலா வந்து எப்படி நாங்க மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதரோட அப்டாமனை வந்துட்டு 4 குவாட்ரண்டா பிரிச்சுப்போம். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு வாட்டர் லெவல் மொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுதான் நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 8 இருந்ததுன்னா ஜஸ்ட் அடிக்குவேட்னு சொல்லுவோம். பட் 7க்கு கீழே இருந்ததுன்னா நம்ம ஆலிகோஹைட்ராமியாஸ், அதாவது தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ரொம்ப கம்மியா இருக்கு, லைக் 4 சென்டிமீட்டர்ல 3 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கு அப்படின்னா அது சிவியரா ஆலிகோஹைட்ராமியாஸ்னு சொல்லுவோம். அப்ப நம்ம டெலிவரி வந்து கட்டாயம் பிளான் பண்ணிடணும்.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கு பனிக்குட நீர் அப்படின்னா பேபி வந்து உள்ள மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஸோ ஃபீட்டல் டிஸ்ட்ரஸ் வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு டெலிவரி பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னா டெலிவரி பிளான் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க. அதே இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கு, லைக் 5 to 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஒன்னு உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நீங்க குளுக்கோஸ் வந்துட்டு போடணும், டெய்லி வந்துட்டு ஒரு 3 பாட்டில் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ அதை போட்டுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஷேஷஸ் எல்லாம் கொடுப்பாங்க அண்ட் நிறைய டேப்லெட்ஸ் கேப்சூல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாட்டர் லெவலை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கம்மியா இருக்கும்போது ஹார்ட் பீட் வேரியேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத டாக்டர்ஸ் வந்து உங்களை அடிக்கடி வர சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எனிவே நீங்க ட்ரிப்பு போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்பவே வந்துட்டு அந்த என்எஸ்டி அப்படின்றது செக் பண்ணிடுவாங்க. அதுல வேரியேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா வெயிட் பண்ணிக்கலாம். இது வாட்டர் லெவல் வந்துட்டு நல்லா இருக்கு, ஒரு 7 தான் இருக்கு, ஜஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் அண்ட் சாஷஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளான். இதுல வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும் அப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எப்போ வாட்டர் லெவல் வந்து 4 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கோ அப்போ வந்து உடனே வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க வந்து டெலிவரிக்கு ரொம்ப பக்கமா இருக்கீங்க, 9 மந்த்ஸுக்கு மேல அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க, நீங்க டெலிவரிக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதே இது கொஞ்சம் வந்து முன்னாடி இருக்கீங்க, லைக் 8.5 மந்த்ஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா ஸோ டாக்டர்ஸ் வந்து வாட்டர் லெவலை பொறுத்து தான் அடுத்து உங்களுக்கு எப்போ டெலிவரி அப்படின்றத சொல்லுவாங்க. ஓரளவுக்கு 5 to 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நான் சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஹைட்ரேஷன் தெரப்பிலாம் உங்களுக்கு கொடுத்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டு திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க 1 வீக்குக்கு அப்புறம். ஸோ அப்போ வாட்டர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா பேபியை சேஃப் கார்ட் பண்றதுக்காக டெலிவரி பண்ணி நம்ம இன்குபேட்டர்ல வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோ முக்கியமான பனிக்குட நீரை வந்துட்டு நீங்கள் தான் குறையாம பார்த்துக்கணும். ஸோ பிபி இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அண்ட் சுகர் இருந்துச்சுனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் ப்ரெக்னன்சி அப்போ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடிக்வேட் ஃப்ளூயிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தண்ணி வந்துட்டு தண்ணியாக எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஜூஸ், இளநீ, நொங்கு, தர்பூசணி அந்த மாதிரி லிக்விட் டயட் ஜூசஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலமெல்லாம் தண்ணி வந்து நம்ம குறையாம பார்த்துக்கலாம்.